நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் முனைவர் அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, எஸ்ஜிஏடைய துணைத் தலைவர் சகோதரர் அசோக் சிங்காமணி அவர்களே, எஸ்ஜிஏடி அனைத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேக்நாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் திரு மணிகண்டன் அவர்களே, எஸ்ஜிஏடைய பொது மேலாளர் திருமதி சுஜாதா அவர்களே, வேர்ல்ட் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஸ்டார் திரு ஆனந்த்குமார் அவர்களே, கிராண்ட் மாஸ்டர் தங்கை வைஷாலி அவர்களே, சர்வதேச ஷூட்டிங் வீராங்கனைகள் நிலா ராஜா பாலு அவர்களே, சந்திரா ராஜசேகர் அவர்களே மற்றும் உங்களுடைய குடும்பத்தினரை சேர்ந்தவர்களே, சர்வதேச ஏசியா மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் வென்று இன்னைக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் பிறகு வந்துள்ள வீரர்களே, வீராங்கனைகளே, அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவர்களே, பெற்றோர்களே, உறவினர்களே, பயிற்சியாளர்களே, நண்பர் திரு ராஜசேகர் பாண்டியன் அவர்களே, எஸ்ஜிஏடியுடைய பணியாளர்களே, அலுவலர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல இன்னைக்கு இன்டர்நேஷனல், ஏசியன் மற்றும் நேஷனல் லெவல் விளையாட்டு போட்டிகள்ல பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமையை தேடி தந்துள்ள 819 வீரர்களுக்கு சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். உங்களை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்திருப்பீங்க. நேற்று அரசு சார்பாக நம்முடைய ஸ்டேடியம் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல கல்வி திருவிழா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருந்தாங்க. தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துட்டாங்க. ஸ்டேடியம் முழுக்க கல்வியாளர்கள், பள்ளி மாணவ செல்வங்கள், கல்வியில சாதிச்ச மாணவர்கள், காலை முதலமைச்சர் உணவு திட்டத்தில் பயன்பெற்ற மாணவர்கள், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், இப்படி கல்வி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் அதெல்லாம் அவங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க அரசு சார்பாக. அதுல நமக்கும் ஒரு சின்ன இடம் கொடுத்திருந்தாங்க. கல்வினா வெறும் பள்ளி கல்வி மட்டும் கிடையாது, உயர்கல்வி மட்டும் கிடையாது, அதுக்கு ஈக்குவலா உடற்கல்வியும் மிக மிக முக்கியம்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய ஸ்போர்ட்ஸ்மேன் சில பேரை அங்க வரவழைச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்குவிச்சிருந்தாங்க. நேற்று அந்த அரங்கம் முழுக்க கல்வி கற்கின்ற மாணவர்கள்லாம் இருந்தாங்க. ரொம்ப பெருமையா இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. என்னடா ஸ்டேடியம் ஃபுல்லா வெறும் படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, படிச்சு சாதிச்சவங்க எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு. நமக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு இந்த அரங்கம் முழுக்க விளையாட்டுல சாதிச்ச பதக்கங்களை வென்ற வீரர்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த மேடையில 4 பேருக்கு கம்பேஷனல் கிரவுண்ட் அடிப்படையில் நம்முடைய துறையில ஜாப் ஆஃபர்ஸ், வேலை வாய்ப்புக்கான அந்த ஆணைகளையும் இங்க கொடுக்க இருக்கின்றோம். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விளையாட்டு வீரர்களை கொண்டாடுறதுல இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்னா நம்ம அடிச்சு சொல்லலாம், அது நம்முடைய தமிழ்நாடு தான், நம்முடைய அரசு தான். அந்த அளவுக்கு நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் உதவிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசு அமைஞ்ச இந்த 4.5 வருஷத்துல மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சுமார் 4510 விளையாட்டு வீரர்களுக்கு 150 கோடி ரூபாய் வெறும் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. 4 வருஷத்துல மட்டும் இந்தியாவிலே இந்த அளவுக்கு எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு விளையாட்டு வீரர்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் எந்த மாநிலத்திலையும் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு மட்டும் இவ்வளவு பேருக்கு நம்ம ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுத்திருக்கோம்னா அதற்கும் நம்முடைய முதலமைச்சர் தான் காரணம். சில மாதங்களுக்கு முன்பு நானும் நம்முடைய துறையினுடைய செயலாளரும் எஸ்டிஏடி மெம்பர் செக்ரட்டரி அவர்களும் முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சோம். அதாவது எலைட் ஸ்கீம், MIMS, CDS திட்டங்கள்ல பயனடைகின்ற வருஷம் பயனடைகின்ற பெனிஃபிஷியரிஸ், அந்த வீரர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கு,
எங்களுக்கு அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு திறமையான வீரர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும், கைவிட்டக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். உடனே முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா அந்த எண்ணிக்கையை அப்படியே டபுள் மடங்காகி ஆக்கி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உடனே இமீடியட்டா பொதுவா போட்டியில கலந்துகிட்ட வெற்றி பெற்ற வந்த பிறகுதான் அந்த பிளேயர்ஸ்க்கு அரசு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும், அந்த பரிசு தொகையை கொடுக்கும். ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசு மட்டும்தான் போட்டியில கலந்துக்க போறதுக்கு முன்னாடியே அந்த வீரர்களை அழைச்சு அவங்களுக்கான ஊக்கத்தொகையை முன்னாடியே நிதி உதவி செய்கிறது நம்முடைய அரசு. நிதி உதவி மட்டுமல்ல, நீங்க அப்படி ஜெயிச்சுட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அரசு வேலையையும் நம்முடைய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் 100க்கும் அதிகமான வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் மீண்டும் வெற்றி பெற்று வரும்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அரசு வேலையும் நிச்சயம் பெற்று தருவார். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய விளையாட்டு வீரருடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து நாம் உழைச்சிட்டு இருக்கோம். இப்படி நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் சப்போர்ட் செய்யப்பட்ட வீரர்கள் இந்த அரங்கம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறீங்க. அது ஒரு சில பேர் மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய அளவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலும் இன்டர்நேஷனல் அளவிலும் பல சாதனைகளை செஞ்சுட்டு வரீங்க. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளா இன்னைக்கு இந்த மேடையில 2 பேரை அமர வச்சிருக்கிறோம். அதுல ஒருத்தர் இந்தியாவுடைய ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஸ்டார் கொண்டாடப்படுகின்ற தம்பி ஆனந்த்குமார் வேல்குமார் இங்க வந்திருக்கிறார். SDAT MIMS திட்ட வீரான தம்பி ஆனந்த்குமார் சமீபத்தில் சைனாவில் நடந்த 2025 வேர்ல்டு ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்ல கலந்துகிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் பக்கம் திரும்ப வச்சிருக்கிறார். இந்த போட்டியில ஒரு மெடல் இல்ல, 2 கோல்டு மெடல், 1 பிரான்ஸ் மெடல், மொத்தம் 3 மெடல் அடிச்சிருக்கிறார் நம்முடைய தம்பி ஆனந்த்குமார் அவர்கள். இதன் மூலம் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டியில இந்தியாவுக்காக தங்கம் பதக்கம் வென்ற முதல் வீரர் அப்படின்ற சாதனையும் தம்பி ஆனந்த்குமார் அவர்கள் இன்னைக்கு படைச்சிருக்கிறார். நம்ம அத்தனை பேரும் நம்முடைய வாழ்த்துக்களை கைத்தட்டல் மூலமா அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய வெற்றி பயணத்திற்கு நம்முடைய அரசு, நம்ம அத்தனை பேரும் நம்ம அவருக்கு துணை நிற்போம். அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு போற்றப்படுகின்ற தங்கை வைஷாலி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டு இன்னைக்கு ரொம்ப அமைதியா, சைலண்டா, கம்போஸ்டா இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. FIDE விமென்ஸ் கிராண்ட் ஸ்விஸ் 2025 வெற்றி பெற்று அடுத்த 2026 கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. விமன் கிராண்ட் மாஸ்டர், இன்டர்நேஷனல் மாஸ்டர், FIDE கிராண்ட் மாஸ்டர் ஸ்விஸ் 2023 டைட்டில் வின்னர், இப்படி இன்னும் ஏராளமான டைட்டில்ஸ் வைஷாலி வென்றிருக்கிறாங்க. தங்கை வைஷாலி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கைத்தட்டல் மூலம் தெரிவித்துக் கொள்வோம். வைஷாலி அவர்களுக்கும் நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமாக தொடர்ந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்ல, 2 நாட்களுக்கு முன்பு அவரை இங்க குறிப்பிட்டார், விளையாட்டு வீரர்களுக்கான அந்த 3% ரிசர்வேஷன்ல தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தில் ஜூனியர் ஆபீசர் ஜாப நம்முடைய அந்த பணி ஆணையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே அவங்களுக்கு வழங்கினாங்க. ஆனந்த்குமாரும் வைஷாலியும் இங்க உட்கார்ந்திருக்கிற விளையாட்டுல சாதிக்க நினைக்கிற உங்க அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ரோல் மாடலாக இன்னைக்கு விளங்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய விடாமுயற்சியும் விளையாட்டுத்துறையோட சப்போர்ட்டும் சேர்ந்து இன்னைக்கு நல்ல பலன்களை கொடுத்திருக்கு. இன்னைக்கு மெடல்ஸ் வாங்கிட்டோம், அதோடு போதும்னு நாம நின்றுடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும். வெற்றி பெறுவதற்கு அதே நேரத்தில் பேஷன்ஸ், பொறுமை மிக மிக அவசியம். அதனால பொறுமையையும் முயற்சியும் கைவிடாம தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய டார்கெட்ல மட்டும் நீங்க போக்கஸ்டா இருங்க. இதை நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்ல, உங்களுடைய சகோதரனா இந்த நேரத்தில் உரிமையோட நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய விளையாட்டுத்துறையும் என்னைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா உற்ற துணையாக இருப்போம். உங்களுடைய முயற்சிகளை ஊக்கப்படுத்தணும் தான் இன்னைக்கு இந்த ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கி இருக்கின்றோம். இதை பயன்படுத்தி கிரவுண்ட்ல ஆடு காலத்துல மட்டுமல்ல, நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நீங்க இன்னும் அதிகமா சாதிக்கணும். நம்முடைய ஸ்டேட் தமிழ்நாட்டுக்கும்
நம்முடைய கண்ட்ரி இந்திய ஒன்றியத்துக்கும் நீங்க மேன்மேலும் பெருமை சேர்க்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.